ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ போட்டுட்டு. ஸோ இன்றைக்கி லாங் வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock அப்படி இருக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. மினி vlogல வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹேர் கேர் பற்றி சில டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணதும் வந்து ஒரு க்ளீன் கிளாத்தில் தலையை வந்துட்டு ஓரளவுக்கு ட்ரை பண்ண பார்க்கணும். ரொம்ப ஹார்ஷாக போட்டு வந்து தலையை போட்டு துவட்டக்கூடாது. அதே மாதிரி உடனே வந்து சீப்பும் போட்டுட்டு தலை வாரக்கூடாது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஹேர் ஃபால்க்கான சான்சஸ் வந்துட்டு கொடுக்கும். நான் இப்போ என்னோடய ஹேரை வந்துட்டு லைட்டாக துவட்டிட்டு ஒரு கிளிப் மட்டும் போட்டிருக்கேன். ஃபேஸ்க்கு வந்து இப்போ நான் கேஸ்டர் ஆயில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின். குளிச்சுட்டு வந்த உடனே ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் நான் மாய்ஸ்சரைசர் வந்து வெளியில் போகும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கும்போது மோஸ்ட்டாக வந்து ஆலிவ் ஆயில் இல்லைனா கேஸ்டர் ஆயில் தான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஃபேஸ் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹேர் கேரும் ஸ்கின் கேரும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்ன தான் நம்ம வந்து பிஸியாக வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் வந்துட்டு கொஞ்சமாக டைம் ஒதுக்கி அதையும் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது வந்து அவுட் சைட் மட்டும் கிடையாது, இன்சைடும் கூட தான். சாப்பிட்ற ஃபுட்டும் கூட வந்து நம்மளோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் பயங்கரமாக ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஆகுது. ஸ்நாக் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு மட்டும்தான். வீட்டில் நேந்திரப்பழம் இருந்துச்சு. அது இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நெய் ஊற்றி இந்த கட் பண்ணி வச்சுருந்த நேந்திரப்பழமும் அதில் சேர்த்தாச்சு. அது நல்லா டோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 3 years ஆகுது நான் வீட்டில் வந்து ஒயிட் சுகர் வாங்கிட்டு ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவாவது உளுந்து களி பண்ணணும் அப்படின்னா வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டும் தான். அதுக்குன்னு டோட்டலாக ஒயிட் சுகர் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. எப்போவாவது ஐஸ்கிரீம் இல்லை வந்து சாக்லேட் கிரேவிங்காக இருக்கும் போது அது வாங்கி சாப்பிட்றது உண்டு. ஆனால் வீட்டில் வந்து ஒயிட் சுகர் வாங்குறது கிடையாது. ஏன்னா முன்னாடி ஒயிட் சுகர் நிறைய சாப்பிட்டனால பயங்கரமாக எனக்கு வெயிட் போட்டுச்சு. ஸோ டோட்டலாக ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணதுமே எனக்கு அந்த வெயிட் வந்து திரும்பவும் எனக்கு கெயின் ஆகலை. அதனால தான் என்னோடய எல்லா ஸ்வீட் ரெசிப்பிலும் நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு ப்ரௌன் சுகர் ரொம்பவே நல்லது, அது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு லிமிட்டோடு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஒரு கேலரிஸும் வந்து அதிகமாகாது. ஸோ ப்ரௌன் சுகரும் வந்து எடுத்துக்கிற விதத்தில் வந்து லிமிட்டாக யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. இப்போ ஹேர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் ஃபுல்லாக ட்ரை ஆகலை. என்ன ரீசன் பார்த்திங்கன்னா எங்களோட ஸ்டுடியோ ஃப்ளாட்டில் வந்து ஃபேன் கிடையாது, சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். இங்கே வந்து அபுதாபியில் நிறைய பேரோட ஃப்ளாட்டில் வந்துட்டு ஃபேன் இல்லை, சென்ட்ரலைஸ்ட் ஏசி தான். ரூம் எப்பவுமே வந்து ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கும். ஆனால் நம்ம ஃபேனில் கிடைக்கிற அந்த காற்று வந்து ஈஸியாக வந்து ஹேரை ட்ரை பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் வர ஹீட் வந்து என்னோடய ஹேரை டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு என்னோடய பர்ஸ்பெக்டிவ். அது மற்றவங்களுக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகலாம், பட் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து இப்போது ஹேரை டபுளாக வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு லைட்டாக வந்து கையாலே வந்து ஃபுல்லாக சிக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து சீப்பு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து சீப்பில் வந்து ஃபஸ்ட் எடுத்ததுமே வந்து நம்ம சிக்கு எடுக்கும்போது நிறைய ஹேர் வந்து உடையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கையிலே வந்துட்டு ஃபுல்லாக வந்து சிக்கு எடுத்ததுக்கப்புறம் சீப்பில் வந்துட்டு லைட்டாக சீவிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 10 முடி வந்து கொட்டியிருக்கு. ஆனால் ஒரு 4-5 months பிஃபோர் வந்து முடி கொத்து கொத்தாக கொட்டிகிட்டு இருந்துச்சு. அது எப்படி சரி பண்ணன்றது வந்து ஹேர் கேருக்குன்னு தனியாக வந்து ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், அதில் சொல்கிறேன். இப்போ நைட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். குதிரைவாளி அரிசி பொங்கல், அது கூடவே பருப்பு வடையும் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். வடைக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய், சீரகம், சோம்பு சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் வந்து கடலைப்பருப்பும் ஒரு 4 காஞ்ச மிளகாவும் ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சாச்சு. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் ஒரு மாதிரி கொரகொரப்பாக அரைக்கும் போது வடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குதிரைவாளி அரிசி பொங்கலுக்கு 1 கப் குதிரைவாளி, அது கூடவே 1/2 கப் வந்து மூங் தால் சேர்த்து ஒரு 1 hour வந்து ஊற வச்சாச்சு. இன்றைக்கி அபுதாபியில் பயங்கரமான ஒரு பொடிக்காற்று. அதனால் ஹஸ்பண்ட் வந்து வேலையிலேருந்து சீக்கிரமே வந்துட்டார். எனக்கு வந்து இந்த பொடிக்காற்றுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 4-5 years பிஃபோர் வந்து இந்த மாதிரி ஒரு பொடிக்காற்றுல தனியாக மாட்டிக்கிட்டேன் வேலைக்கு போயிட்டு வரும்போது. ஸோ பயங்கரமான ஒரு காற்று, நடக்கக்கூட முடியல. எப்படியோ தடுமாறி வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதுவும் சம்மர் டைம் வந்து சாண்ட்ஸ்ட்ரோம் வரும்போது அந்த காற்று பயங்கர சூடாக இருக்கும். அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதே மாதிரி இந்த ஆலங்கட்டி மழை வந்து இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. நான் இங்கே அபுதாபியில் இருக்கும் போதே வந்திருக்கு ஆலங்கட்டி மழை. ஹஸ்பண்ட் தான் பார்த்துருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. நான் இங்கேயும் சரி ஊர்லேயும் சரி ஆலங்கட்டி மழை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பொங்கலுக்கு சட்னி பண்ணியாச்சு. இப்போ பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் நெய் சேர்த்துட்டு ஊற வச்சுருந்த குதிரைவாளி அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கிட்டேன். அது கூட 4 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு வந்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு. குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டேன்.
இப்போ சட்னிக்கு தாளிப்பு பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் அது இந்த சட்னியில் வந்து சேர்த்தாச்சு. இப்போ வடை பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி வடை மாவு ரெடியாக இருக்குது. அது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆனியனும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். மாவு அரைக்கும் போது நான் உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் இப்போ உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வந்துட்டு நல்லா தட்டிட்டு எண்ணெயில் வந்துட்டு சேர்த்தாச்சு. இப்போ வடை வந்து 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டேன். சாப்பிடும்போது வடை ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு. இப்போ பொங்கல் தாளிப்புக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அது கூடவே சீரகம், மிளகு, இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே முந்திரி பருப்பு, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பொங்கலில் வந்துட்டு சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்துட்டு டின்னர் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. குதிரைவாலி அரிசி பொங்கல், அது கூடவே பருப்பு வடை, சட்னி, சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ டின்னர் சாப்பிட்டு முடிச்சதும் கிச்சனில் வந்துட்டு க்ளீனிங் வேலைலாம் இருந்தது. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்திரம்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. எப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து பாத்திரம் இருக்கோ இல்லை நிறைய வேலை இருக்கோ அப்போ ஹஸ்பண்டும் வந்துட்டு கூடவே சேர்ந்து ஹெல்ப்லாம் பண்ணி கொடுப்பாரு. கிச்சனில் க்ளீனிங் வேலை முடிஞ்சதும் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி தலையை எப்போவுமே நான் ஒரு பிரைட் போட்டுட்டு தான் தூங்குவேன். ஃப்ரீ ஏர்லேயோ இல்லை வந்துட்டு முடி போனிடெயில் போட்டுட்டோ அந்த மாதிரிலாம் நான் படுக்க மாட்டேன். ஓரளவுக்கு தலையை வந்துட்டு லூஸாக பின்னிட்டு படுக்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து கொஞ்சமாக குங்குமாதி தைலம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை நான் ரெகுலராக அப்ளை பண்ண மாட்டேன். வீக்லி ஒன்ஸ் எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ மட்டும் ஃபேஸில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்துப்பேன். ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் vlog. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.